ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேசி டெசி ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன். அதை சுற்றி ஒரு 6 லைன் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். ரொம்ப குட்டி லைனாக போட வேண்டாம். ஓரளவுக்கு லைன் நல்லா தெரியிற மாரி போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுத்த நீடிலே தான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ 7 ஸ்டாண்ட்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மொத்தமாக வேணுங்கிறனால. அந்த குட்டி ரவுண்ட் இருக்கு இல்லையா? அதுலேருந்து எடுத்து ஒரு லைனுக்கு நேரா இப்படி ஒரு லூப் மாரி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அந்த பக்கத்துலேயே அந்த த்ரெட்டு ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம் இல்லையா? அதுக்கு பக்கத்துலேயே குத்தி நல்லா மேலே அந்த லூப்பை நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். இல்லைனா அது கீழே போயிடும், சிக்கு விழுந்துடும். நல்லா இப்படி ஒரு விரலில் இழுத்து பிடிச்சிட்டு அந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா? லைன் போட்ட அந்த ஸ்டார்டிங்கு அதிலிருந்து வெளியே எடுக்கணும். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். மேலே ஒரு லூப்பை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து இழுக்கணும். கீழேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த லூப்புக்கு வெளியே குத்தி கீழே இழுக்கணும். அவ்வளோதான். ஒரு லேயர் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து லைன் போட்டிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துலேருந்து கீழேருந்து குத்தி மேலே இழுக்கணும். நான் பொறுமையாக தான் போடுறேன், கவனமாக பாருங்கள். கீழேருந்து மேலே எடுத்துட்டு ஒரு லூப்பு. அந்த மேலே பிடிச்சிருக்க நூலை மட்டும் விடக்கூடாது, அந்த லூப்பை மட்டும். அதை விட்டுட்டோம்னா சிக்கு விழுந்துக்கும். இப்போ அந்த லைனுக்கு நேராக குத்தி மேலே எடுக்கணும். அந்த லூப்பை விட்டுட்டிங்கன்னா சிக்கு விழுந்துக்கும். நல்லா கவனமாக பிடிச்சிட்டு இழுக்கணும். இழுக்கும் போது நல்லா பார்த்து இழுக்கணும். இல்லைனா இந்த சைடில் கொஞ்சம் லூஸ் விழுந்துச்சுன்னா எல்லா நூலுமே சிக்கு விழுந்துக்கும். இப்போ மறுபடியும் மேலே கீழேருந்து மேலே இழுத்துட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கமாக குத்தி கீழே இழுக்கிறோம். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். அந்த லைனுக்கு கீழேயே குத்துறோம். ஒரு லூப் மாதிரி கொண்டு வரோம். நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. நூலை எல்லா நூலையும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்து ஊசியை கீழே இழுக்கிறோம். கீழே இழுத்துட்டு இந்த லூப்பை விடக்கூடாது. இந்த லூப்பையும் நல்லா ஒரு விரலில் பிடிச்சிட்டு நம்ம அந்த வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பெனில், அதில் அந்த மேலேருந்து குத்தி இழுக்கிறோம். நல்லா இழுத்துட்டு வெளிப்பக்கமாக குத்தி அந்த லூப்பை லாக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சு. இப்போ மறுபடியும் இந்த லைனு கேப் விட்டு போட்டுக்கோங்க. சென்டரில் இன்னொரு பெட்டல் போடுவோம். அது வேறு கலராகவும் போடலாம், இல்லை இதே கலராகவும் போடலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த சென்டரில் அந்த பெனில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அங்கேருந்து மேலே எடுத்து வெளிப்பக்கமாக குத்தி லாக் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னாலும் கற்றுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 6 லேயர் பெட்டல் வர மாதிரி போட்டிருக்கேன். இதோடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஃப்ளவர் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால் நான் இன்னொரு லேயர் போடுறேன். அது நான் வேறு கலர் எடுத்து போடுறேன். அந்த மேலே இருக்க லூப்பை மட்டும் விடாமல் இழுத்து பிடிச்சிட்டு குத்தி லாக் பண்ணுற வரைக்கும் நம்ம சேஃபாக அதை பிடிச்சிட்டோம்னா அதில் லேயர் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு சென்டரில் ஒரு லேயர் வரும். இதே மாதிரி தான் நான் வேறு கலரில் போடுறேன். இப்போ எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மெத்தட் தான். அதில் லைன் போட்டு போட்டிருப்பேன். இதில் இந்த லேயர் இருக்கனால இதே அளவே வச்சுக்கிறேன் நான். நீங்கள் லைன் போட்டு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. லைன் அந்த ஃப்ளாரோட அளவுக்கே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த லைன் போட்டிங்களோ அந்த அளவுக்கே போட்டுக்கோங்க. அதே தான், சேம் அதே லூப் தான். ஆனால் கொஞ்சம் கை மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு சென்டரில் குத்தி மேலே இழுத்து ஒரு லூப்பு. அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் 15 சென்டிமீட்டர் டிசைன் பண்ணுவீங்க.
டிசைன்ஸ் பண்ணும்போது கொடி டிசைனாக எடுங்க. ஃப்ளார் கொடி இருக்க மாரி எடுங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு ஸ்டிச்சுக்கு அப்படி தான் சொல்லியிருப்பேன். அதே மாரியே இதையும் எடுத்து நல்லா கிராண்டா பண்ணுங்க. பெஸ்ட்டா பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் கேட்டு கிளியர் பண்ணிட்டு பண்ணுங்க. சேம் சைஸில் இருக்கணும். இது கொஞ்சம் பாருங்கள், நான் மேலே குத்தி காமிக்கிறேன். இப்படி நீங்கள் குத்துனீங்கன்னா ஈக்குவலா இருக்காது. ஒரு லேயர் மட்டும் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாரி பண்ணாதீங்க. எல்லாமே சேமா கொடுங்க. நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும். ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுத்தா அது கரெக்டாக இருக்காது. நான் 3 சுத்து சுற்றி கீழே இறக்குறேன். அப்போ கொஞ்சம் நல்லா பெரிய ஃப்ரெஞ்ச் நாட்டா வரும். அப்பயுமே எனக்கு சைடில் வந்து கேப் இருக்குது. கிளாத்து தெரியுது. அதனால் ஒரே ஒரு சுத்து சுற்றி அந்த ஃப்ரெஞ்ச் நாட் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கவர் பண்ணுறேன். ஒரு சுற்றி சுற்றி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கவர் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை அப்படின்னா, கிளாஸ் 1லேருந்தே நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் லைனாக போட்டுகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரியும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கல. மெஹந்தி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் அப்படின்னு நிறைய கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ கூட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணால் ப்ரூச்சஸ் கிளாஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த லேசி டேசி ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் போட்டுட்டு இதுலேயே வந்து நீங்கள் கொடி டிசைன் மாதிரி போடுங்க. ஒரு லைன் பாருங்க நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைனில் வந்து இப்படி ஒரு லூப் மாதிரி கொண்டு வந்து அந்த வெளியே லாக் பண்ணி முடிச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிவிட்டு 15 சென்டிமீட்டர்லேயும் டிசைன் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.